வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா ஸ்டீல், டிசிஎஸ், ஐடிசி அண்ட் நெஸ்லே, இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். இதை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, இந்த ரேட்ல இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமாங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பாசிட்டிவான நியூஸ் தான் கம்பெனிக்கு நடந்துட்டு இருக்கு. ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து நியூட்ரலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்மியான ரேட்ல வந்து இறக்குமதி பண்ணிட்டு ரிஃபைனரிஸ் பண்ணி அதை நல்ல ரேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போற குவார்டர்ல வந்து ரிலையன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம இந்தியன் கவர்மெண்ட், அதாவது ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே வந்து வெனிஸ்லா கூட ஒரு டைப் போட போறாங்க. அப்படி போடுறப்ப இன்னுமே லோ ரேட்ல வந்து ஆயிலை வந்து இறக்குமதி பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து இப்ப பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஜியோ ஸ்பேஸ் ஃபைபர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு உண்டான அப்ரூவல் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் மந்த்ல கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்டா வந்து சேட்டலைட்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அப்படி போறப்ப ரிலையன்ஸ் ஜியோ வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸை வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரிலையன்ஸை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து அவங்களோட கம்பெனி வந்து டீமர்ஜ் பண்ற நியூஸ் ஆகட்டும், அதே மாதிரி இவங்க வந்து ஜியோ சினிமா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பையும் சரி, அதுக்கப்புறம் வந்து வால் டிஸ்னியோட ஒரு மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணப்பையும் சரி, அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வர்ற ஆட் பெனிஃபிட் எல்லாமே வந்து இவங்களுக்கு வர்றது எல்லாத்தை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். அது இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து டீமர்ஜ் பண்ணாங்க. அது என்னென்ன லெவல்ல பை பண்ணும், 180 இருந்து 200 வந்து அட்ராக்டிவான பிரைஸா இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து இதை கன்சிடர் பண்ணலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம ரிலையன்ஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பினான்சியல் சர்வீஸ்லயும் ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து இந்த இயர்ல வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மறுபடியுமே வந்து ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வருது அப்படின்னா ரிலையன்ஸ்க்கு எல்லா வகையிலும் ஃபேவரா தான் இருக்க போகுது. ஸோ இதோட growth வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரானரியா பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டாடா மோட்டார். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டாடா மோட்டாரோட சேல்ஸ் டேட்டா வந்து இப்ப ரீசெண்டா வந்து இப்ப கிடைச்சிருக்கு, டிசம்பர் மந்தோடது. டிசம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சேல்ஸ் வந்து 76,138க்கு மேல இவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப இவங்க வந்து 4% வந்து ஜாஸ்தியா இருக்கு. குவார்டர் 3 பொறுத்த வரைக்கும் 2 லட்சத்துக்கு மேல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட இயர் ஆன் இயர் கம்பேரிசன் வந்து 3% வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பாசிட்டிவான நியூஸ் தான். ரீசெண்டா வந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல கொடுத்தாங்க. அதோட சேல்ஸ் குரோத்தும் வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஈவிலையும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து டாடா மோட்டாரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் டீடைலாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷேர்ஸ், அதாவது ஆர்டினரி ஷேர்ஸ் இருக்கு, டிவிஆர் அதாவது ஓட்டிங் ரைட் ஷேர்ஸ் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஓட்டிங் ரைட் ஷேர்ஸ் எல்லாமே டீலிஸ்ட் பண்ணிட்டு நார்மல் டாடா மோட்டார் ஷேர்ஸே கொடுக்க போறாங்க. அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது இல்லாம டாடா டெக்னாலஜி ஐபிஓ மூலமா இவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சோ டாடா டெக்னாலஜி ஐபிஓ நல்ல ஒரு லிஸ்டிங் கெயினை கொடுத்திருக்கு. டாடா மோட்டார் வந்து கண்டினியூஸா கடனை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கடனை குறைக்கிறப்ப டாடா மோட்டார் வந்து அதோட பிஇ இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிஇல இருந்து அப்படியே டபுள் ஆகி ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 4 to 5 இயர்ஸ்ல வந்து இந்த கம்பெனியோட கடன் எல்லாமே குறையறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதை வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்ல டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் இப்ப வந்திருக்கு. அதாவது மகாராஷ்டிரா லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிசிஎஸ்க்கு ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாவது 300 கம்ப்ளைண்ட்ஸ்க்கு பக்கமா கொடுத்திருக்காங்க. அதாவது 2000 எம்ப்ளாய்க்கு மேல இவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அது வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதனால வந்து இந்த டிரான்ஸ்பர் அக்செப்ட் பண்ணாதனால சேலரி எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பர்மனன்ட் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே டெம்பரவரி ப்ராப்ளம் தான். கூடிய சீக்கிரம்
வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க. TCS பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து நம்ம லாங் டைமுக்கு இது கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். இதையும் வந்து நம்ம டீடைலாவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து TCS பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது இப்ப ரீசெண்டா வந்த பைபேக்ல கூட டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். TCS பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 5th பைபேக் ஆஃபர் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 6 இயர்ல நியர்லி 66,000 கோடிக்கு பக்கமா பைபேக் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. பைபேக்கை பொறுத்த வரைக்கும் 17, 18, 20 பைபேக் பண்ணப்ப 100% வந்து ரீட்டைல் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்தாங்க. 22ல 24% கொடுத்தாங்க. 23ல எபவ் 30க்கு மேல கொடுத்திருந்தாங்க. சோ நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைலுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கிற ஸ்டாக்கா தான் பைபேக்ல இருக்கு. அது இல்லாம இவங்க வந்து கேஷ் ரிச் கம்பெனியா இருக்கிறதுனால இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து நடக்க போகுது. அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 5 கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த நியூஸ் வந்தப்ப டிஸ்கஸ் பண்ணப்ப 24,500 25,000 அந்த ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு 2,000 2,500 ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்பிளிட் வந்து 1:10 ரேஷியோல நடக்க போகுது. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து 10 ஸ்டாக்ஸ் கொடுக்க போறாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத சிங்கிளா மாத்த போறாங்க. ஃபேஸ் வேல்யூ சிங்கிளா மாறுறப்ப ரேட் வந்து 2,600 700 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். அப்போ வந்து சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்கிறது வந்து டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE வந்து 25 இருக்கு. கம்பெனி PE வந்து 18 இருக்கு. ஸோ ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர்ட்ட வந்து 47% இருக்கு. பிளட்ஜ் பண்ணது 1.82 இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறது இந்த கம்பெனியோட கடன் தான் 1 லட்சத்துக்கு கோடிக்கு மேல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2.38 இருக்கு. சோ இந்த கடன் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி குறைக்கிறப்ப இது நார்மல் இண்டஸ்ட்ரி PEல ட்ரேட் ஆனா நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கும். டாடா மோட்டார்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து சேல்ஸ் growth காமிச்சிட்டு இருக்காங்க. பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு எல்லாமே வந்து ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கு. சோ டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் கன்சிடர் பண்றதுக்கு இப்போ ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் வந்து டாடா மோட்டார் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா PE வந்து 25 இருக்கு. ஒரு அட்ராக்டிவான PEல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.42 இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேப் மற்றும் இதோட கடனை கம்பேர் பண்றப்ப ஒரு பெரிய கடனே கிடையாது. இவங்களோட ஃபியூச்சர் வந்து கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து ரிலையன்ஸ்ல இருந்து நிறைய செக்டர்ஸ், அதாவது இப்ப ரீட்டைல் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், கெமிக்கல் பிசினஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா தான் வந்து ஜியோ பினான்ஸ் வந்து டிமர்ஜ் பண்ணாங்க. அப்படி பண்றப்ப ரிலையன்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல நிறைய பெனிஃபிட் கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய கம்பெனியாவும் மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால வந்து லாங் டைம் ஃபோக்கஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் லீடிங் பிளேயரா இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெஃபினட்டா இந்த வேல்யூஷன்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. TCS பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PE 31 இருக்கு. கம்பெனி PE வந்து பாத்தீங்கன்னா 31 இருக்கு. சோ ஓரளவுக்கு காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பைபேக் வந்து இப்ப 4,150 ரூபாய்ன்ற ரேஞ்சில் பைபேக் ஆஃபர் பண்ணாங்க. இப்ப ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,783 ரூபாய்க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து ஒரு 7,000 கோடி தான் இருக்கு. சோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ ஒரு கடனே கிடையாது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.08 இருக்கு. சோ இது ஒரு கடன் இல்லாத கம்பெனியா இருக்கிறதுனாலதான் இவங்க வந்து டிவிடெண்ட், போனஸ் இந்த மாதிரி பைபேக் ஆஃபர் பண்றது எல்லா கார்பரேட் ஆக்ஷன்ஸும் கிளியரா எடுக்குது. அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 73% இருக்கு. சோ ஒரு ஹியூஜான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாடா மோட்டார்ஸ் சரி, ரிலையன்ஸ் சரி, TCS இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனிஸ் தான். அதனாலதான் வந்து இவங்க வந்து கிளியரா வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது. சோ TCSக்கும் வந்து இப்ப வரப்போற ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். எதனாலனா லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த குவார்டர் வந்து ஓரளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு growth கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கு. அதனால வந்து TCS வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ், அதாவது ஓரளவுக்கு மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. TCS பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஃபினட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா PE வந்து 90 இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா வெறும் 280 கோடி தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.10 இருக்கு. சோ FMCG பொறுத்த வரைக்கும் இது ஒரு மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இந்த கம்பெனி வேல்யூஷன் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சோ மார்க்கெட்ல வந்து இது ஸ்பிளிட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸோ இல்ல மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால்
பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம நெஸ்லே ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 4 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நீங்க டெஃபினட்டா வந்து இமீடியட்டா இப்ப கன்சிடர் பண்ணலாம். டிசிஎஸ் வந்து இந்த ரிசல்ட்ஸ் கோசர வெயிட் பண்ணுங்க. நெஸ்லேவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப தான் என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல டாடா மோட்டார், ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க எஸ்ஐபி மால்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க கிளவுட் கிச்சன் பிசினஸ்ல வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி வந்து இவங்க பெங்களூர்ல மட்டும்தான் வந்து இந்த சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுட் டெலிவரி எல்லாமே ஆப் மூலமா டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடிய சீக்கிரம் வந்து இது சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது இல்லாம மும்பை, டெல்லி, கொல்கத்தா இதுல எல்லாமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் சைனீஸ் ரெசிபி இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து ஐடிசில வந்து நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனி இருந்தாலும் இவங்க வந்து ஃபுட் பிசினஸ்லயும் வந்து நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஐடிசியை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பத்தி நிறைய டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உண்டான மெர்ஜர் வந்து ஆர்பிஐல இருந்து அப்ரூவல் கிடைச்சாச்சு. அதே மாதிரி டாடா ஸ்டீல்ல இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து இப்ப மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பத்தி நிறைய வீடியோஸ் டீடைலா டிஸ்கஸ் பண்ணதுனால ஸ்டாக் அனலைஸ் மட்டும் டைரக்டாவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐடிசி, டாடா ஸ்டீல் இது வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்க எப்ப வேணாலும் இது வந்து எஸ்ஐபி மோட்ல லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்பயும் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ எனி டைம் நீங்க வந்து இது கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில் தான் வந்து இந்த 3 ஸ்டாக்குமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கணும் அப்படின்னா ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் ஒரு 10 to 12% இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நீங்க ஹோல்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஒரு 10% வந்து நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனியில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. உண்மையாவே இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியா வந்து கூடிய சீக்கிரம் மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி மாறுறப்ப இதோட பிஇ வந்து ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து டீமர்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பாக்குறப்ப ஐடிசி வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இப்ப மெர்ஜர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு சில கம்பெனிஸ்க்கு ரேஷியோஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில கம்பெனி வந்து இப்ப மெர்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதோட பிஇ வந்து அந்த அளவுக்கு நமக்கு கிளியரா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இருந்தாலுமே இந்தியன் எக்கனாமிக்கல் growth வந்து நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்ன்றாங்க. அதனால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல டெவலப் ஆக போகுது. அந்த மாதிரி டைம்ல வந்து இந்தியால ஸ்டீல் செக்டர்ல டாப் பிளேயரா இருக்கிற டாடா ஸ்டீல் வந்து நல்லா இந்த இயர்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் செக்டர், அதாவது ஸ்டீல் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே நல்லா குரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க டிசிஎஸ், நெஸ்லே இது ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிசிஎஸ் வந்து ரிசல்ட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். நெஸ்லே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதுக்கு வந்து உண்டான டைம் பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்க லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 57% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 43% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.